உருகிய அலுமினாவை மின்னாற்பகுப்பு முறையில் ஒடுக்கி அலுமினியம் பெறப்படுகிறது. இந்த கூற்று சரியா தவறா? சரி. இரும்பின் தாதுக்கள் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். எந்த ஒரு வெப்பநிலையில் பெரோ காந்த பொருள் பேரா காந்த பொருளாக மாற்றமடைகிறதோ அந்த வெப்பநிலை டேஸ் வெப்பநிலை என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர் கியூரி. காந்த அச்சானது புவியின் அச்சிற்கு டேஸ் முதல் டேஸ் வரை சாய்வாக அமைந்துள்ளது. 10 டிகிரி முதல் 15 டிகிரி வரை. ஆரம்பத்தில் மெக்னீசியா என்று அழைக்கப்படும் எந்த மைனர் பகுதியில் காந்தங்கள் கிடைத்ததாக அறியப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆசியா. அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா தொடங்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1958. ஆல்கா மற்றும் பூஞ்சைகளுக்கு இடையிலான கூட்டுயிர் வாழ்க்கை முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் லைக்கன். நீரினை மின்னாற்பகுக்கும் போது எதிர்மின் வாயில் சேகரிக்கப்படும் வாயு எது? ஆன்சர் ஹைட்ரஜன். உடலில் உள்ள நீரின் அளவு எவ்வளவு? ஆன்சர் 65%. பூமியின் மீது காணப்படும் நீரில் எத்தனை சதவீதம் நீர் விவசாயம் மற்றும் நீர் பாசனத்திற்காகவே பயன்படுத்தப்படுகிறது? ஆன்சர் 90%. ஒரு பொருளின் ஓர் அலகு வெப்பநிலையை 1 டிகிரி ஆக உயர்த்த தேவையான வெப்பத்தின் அளவு எவ்வளவு? ஆன்சர் தன் வெப்ப ஏற்புத்திறன். சோடியம் சல்ஃபேட் மற்றும் பாஸ்பேட்டுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இது விலங்கு மற்றும் தாவரங்களின் பன்முகத்தன்மை குறைவதற்கு வழிவகுக்கிறது. குறைந்த அளவே உப்புகள் கரைந்துள்ள நீரை டேஸ் என்கிறோம். ஆன்சர் மென்னீர். நீரின் கடினத்தன்மையை நீக்கும் முறைகள் எத்தனை? ஆன்சர் 4. ஆக்சிஜன் மற்றும் ஹைட்ரஜன் வாயுவின் விகிதம் எவ்வளவு? ஆன்சர் 1:2. ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை மில்லியன் குழந்தைகள் வயிற்றுப்போக்கினால் இறக்கின்றனர்? 4.6. நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜனின் அளவு எவ்வளவு? ஆன்சர் 35.6%. நுண்ணுயிர் நீக்கம் இந்நிகழ்விற்கு பயன்படுத்தப்படும் வாயுக்கள் எவை? ஆன்சர் குளோரின் மற்றும் ஓசோன். நீரை முதலில் தயாரித்தவர் யார்? ஹென்றி கேவென்டிஷ். 2000 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் 0.02% நீரானது சிதைவடைந்து டேஸ் மற்றும் டேஸ் வாயுவை தருகிறது. ஆன்சர் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன். நீரின் கடினத்தன்மைக்கு காரணம் என்ன? ஆன்சர் கால்சியம் மற்றும் மெக்னீசியம். பொதுவாக மாசுபடுத்திகள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 3. எந்த படிகாரம் ஆனது மாசு உடன் சேர்ந்து வீழ்படிதலை துரிதப்படுத்துகிறது? ஆன்சர் பொட்டாஷ். நீரின் வேதிப்பெயர் என்ன? ஆன்சர் டைஹைட்ரஜன் மோனாக்சைடு. அழுத்தம் அதிகரிக்கும் போது நீரின் கொதிநிலை அதிகரிக்கும். இந்த கூற்று சரியா தவறா? சரி. ஒவ்வொரு லிட்டர் கடல் நீரில் டேஸ் கிராம் சாதாரண உப்பு உள்ளது? ஆன்சர் 35 கிராம். துணி துவைத்தல், சமைத்தல், குளித்தல் போன்றவற்றிற்காக ஒரு நபர் ஒரு நாளைக்கு சராசரியாக எவ்வளவு லிட்டர் நீரை பயன்படுத்துகிறார்? ஆன்சர் 135 லிட்டர். எந்த வெப்பநிலையிலும் நீருடன் வினைபுரியாது அது எது? ஆன்சர் தாமிரம். புளி, திராட்சை, எலுமிச்சை, தயிர் போன்ற உணவுப் பொருட்கள் புளிப்பு சுவை உடையவை. இவை டேஸ் தன்மை வாய்ந்தவை. ஆன்சர் அமிலத்தன்மை. சிட்ரிக் அமிலம், டார்டாரிக் அமிலம் போன்றவை எதற்கு எடுத்துக்காட்டு? ஆன்சர் கரிம அமிலம். மிக சிறந்த நீர் நீக்கியாக செயல்படுவது எது? ஆன்சர் சல்ஃபியூரிக் அமிலம். காரங்கள் உலோகங்களுடன் வினை புரிவதில்லை. இந்த கூற்று சரியா தவறா? சரி. சோடியம் பைகார்பனேட், சோப்பு போன்றவை டேஸ் சுவை உடையவை. ஆன்சர் கசப்பு. அசிடஸ் என்பது எம்மொழி சொல். ஆன்சர் லத்தீன். நாம் பல் துலக்குவதற்கு பற்பசையை பயன்படுத்துகிறோம். ஏனெனில் அது டேஸ் தன்மை கொண்டது. ஆன்சர் காரம். அமிலங்களை நீரில் கரைக்கும் பொழுது டேஸ் அயனிகளை வெளியிடுகின்றன. ஆன்சர் ஹைட்ரஜன். ஜன்னல்களை சுத்தம் செய்வதற்கு பயன்படும் கரைசல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அம்மோனியம் ஹைட்ராக்சைடு. செம்பருத்திப்பூ கரைசலை அமில கரைசலில் சேர்க்கும்போது உருவாகும் நிறம் என்ன? ஆன்சர் இளம் சிவப்பு.
மெத்தில் ஆரஞ்சு எந்த வகை நிறம் காட்டிக்கு எடுத்துக்காட்டாகும்? ஆன்சர் செயற்கை நிறம் காட்டி. காகித தொழிற்சாலை மற்றும் ஆடைகள் தயாரிக்கும் தொழிற்சாலையிலும் மருந்து தயாரிக்கவும் பயன்படுவது எது? சோடியம் ஹைட்ராக்சைடு. தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுகளில் எந்த அமிலம் உள்ளது? ஆன்சர் சல்ஃபியூரிக் அமிலம். திண்ம நிலையில் உள்ள அமிலத்திற்கு எடுத்துக்காட்டு என்ன? ஆன்சர் பென்சாயிக் அமிலம். காரங்கள் நீரில் கரைந்து டேஸ் அயனிகளை தருகின்றன. ஆன்சர் ஹைட்ராக்சைடு. சிவப்பு எறும்பு அல்லது தேனீ கடிக்கும் பொழுது எந்த அமிலமானது தோலினுள் உட்செலுத்தப்படுகிறது? ஆன்சர் ஃபார்மிக் அமிலம். நாம் உண்ணும் உணவில் உள்ள கொழுப்புகளில் அமிலங்களும் செல்லின் அடிப்படை பொருட்களான டிஎன்ஏவில் காரங்களும் உள்ளன. இந்த கூற்று சரியா தவறா? ஆன்சர் சரி. அமிலங்களை அவற்றின் மூலங்கள் பொறுத்து எத்தனை வகையாக பிரிக்கலாம்? ஆன்சர் 2. நடுநிலையாக்கல் என்பது அமிலமும் காரமும் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் உருவாக்கும் வினையாகும். இந்த கூற்று சரியா தவறா? ஆன்சர் சரி. மிகவும் எளிய ஹைட்ரோ கார்பன் எது? ஆன்சர் மீத்தேன். இந்தியாவில் நிலக்கரி வெட்டி எடுத்தல் எந்த ஆண்டிலிருந்து தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1774. தொகுப்பு வாயு எனப்படுவது எந்த வாயு? ஆன்சர் நீர் வாயு. டேஸ் அசாதாரணமான நீண்ட தூரம் பயணித்து திரும்பும் திறன் கொண்டது? ஆன்சர் புறா. வலிமை வாய்ந்த காந்தங்கள் எது? ஆன்சர் செயற்கை காந்தங்கள். காந்தங்களின் பிரிவுகள் எத்தனை? ஆன்சர் 2. மின்சாரமணி மற்றும் சுமை தூக்கி ஆகியவற்றில் பயன்படுத்தப்படும் காந்தங்கள் என்ன காந்தங்கள்? ஆன்சர் தற்காலிக காந்தங்கள். காந்த பொருட்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? ஆன்சர் 2. பொருட்களின் நிலை திருப்புத்திறன் எதனை சார்ந்தது அல்ல? ஆன்சர் கோண திசைவேகம். பைட்ரோடைட் என்பது என்ன? ஆன்சர் இரும்பு சல்ஃபைட். எம்ஆர்ஐ என்பதன் விரிவாக்கம் என்ன? ஆன்சர் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங். புவியானது மிகப்பெரிய மும்முனையுடைய காந்தமாக அறிவியல் அறிஞர்களால் கருதப்படுகிறது. இந்த கூற்று சரியா தவறா? ஆன்சர் தவறு. அலுமினியம், பிளாட்டினம், குரோமியம், ஆக்சிஜன் மற்றும் மங்கனீஸ் போன்ற உலோகங்கள் எதற்கு எடுத்துக்காட்டுகள்? ஆன்சர் பாரா காந்த பொருட்கள். பூமி மிகப்பெரிய காந்தம் என்பதனை வலியுறுத்தியவர் யார்? ஆன்சர் வில்லியம் ஃபாரஸ்டர். காந்தத்தின் பண்புகளின் அடிப்படையில் அவை எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 3. ஒரு டெஸ்லா என்பது எவ்வளவு? ஆன்சர் 10,000 கேஸ். காந்தத்தின் அருகில் ஒரு காந்த ஊசியை கொண்டு சென்றால் அது அதிக அளவில் டேஸ் அடையும். ஆன்சர் விலகல். காந்த ஊசி டேஸ் பயன்படுகிறது? ஆன்சர் காந்தப்புலத்தின் திசையை அறிய. சீனர்கள் காந்தத்தினை திசைக்காட்டியாக பயன்படுத்தியது எப்பொழுது? ஆன்சர் கிபி 1200.